இங்கே பாருங்கள், இது வந்து பட்டர் பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சமையலுக்கு வந்து வாங்கினதில் லேசாக முளைச்சிருந்துச்சு, நட்டு விட்டேன் பாருங்கள். அதுவும் நல்லா வந்து தழைஞ்சி வந்துருச்சு, முளைச்சி வந்துருச்சு. கொடி ஓடுற மாதிரி இருக்குது. இந்த குச்சியெல்லாம் ஊனி விட்டு கயிறு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே நான் 2 செடி 3 செடி கொடி நட்டு வச்சு காயெல்லாம் எடுத்திருக்கேன். பட்டர் பீன்ஸ் நல்லா விளையும், அதனால் நட்டு விட்டுருக்கேன். முளைச்சிருந்ததுனால வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நட்டு விட்டாச்சு. இது சப்ஜா செடி. இது பாருங்கள், தர்பூசணி நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட விதை எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கொடியெல்லாம் இந்த பிடிச்சி ஏறுறதுக்காண்டி இந்த குச்சி சின்ன சின்ன குச்சியெல்லாம் ஊனி வச்சுருக்கேன். மேலே பந்தல் இன்னும் போடலை. பந்தல் வந்து இல்லை, இருந்ததை கட் பண்ணி விட்டாச்சு. வேலை பார்க்குறவங்க கட் பண்ணிவிட்டாங்க. மாடியில் வேலை பார்க்கும்போது இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரில. கொடி வளர வட்டி பந்தல் போடுறது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இடையில வந்து கீரை விதை கொஞ்சம் விதைச்சி விட்டேன் பாருங்கள். இதெல்லாம் கீரை, தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது சும்மா வாங்கி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? அந்த விதை தான் போட்டு விட்டேன். அவ்வளோவுமே முளைச்சிருச்சு பாருங்கள். நல்ல விதையாக இருந்திருக்கும் போல். இதில் கம்மியாக தான் முளைச்சிருக்கு. இதுலேயும் கொஞ்சம் நல்லா தான் போட்டேன். இதில் வரலன்னு தெரில. அப்புறம் பாருங்கள், முருங்கை மரம் அன்றைக்கி ஒரே ஒரு பிஞ்சு இருந்தது காமிச்சேன். இன்றைக்கி பாருங்கள், இத்தனை 5 பிஞ்சு இருக்குது. எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள். கையை விட நல்லா நீளமாக இருக்குது. ஒரு ரோஸ் இருக்குது, அதை பறிச்சுக்கலாம். இது வந்து பதியம் போட்டிருக்கேன். பதியத்தில் அப்படியே இன்னும் முட்டுக்கள் பாருங்கள், இன்னும் நிறையா இருக்குதுல்ல. மாட்டேங்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பன்னீர் ரோஸ். பாய்ங்க.